إله إلا الله. اللهم صل. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد، فقد تعالى الله في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من خاف أجلج ومن أجلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலான இந்த தீன முழு உலகத்துக்கும் வழிகாட்டுறதுக்காக வேண்டி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தார்களுக்கெல்லாம் ஒரு ரஹ்மத்தாக நபிமார்கள்ல இறுதியாக வந்தவங்க ஹாத்தமுன் நபியின் அஹ்மதே முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத் எனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றம் உண்டாகுவதாக. அல்லாஹுடைய இல்லமாம் மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய மஸ்ஜிதில் நான் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தரிபெறுகின்றேன் என்ற நியத்தோட அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய அடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹு தாலா தன் வாழ்க்கையில என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அத்தனை விடயங்களையும் தன் வாழ்க்கையில முழுமையான முறையில எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி அதன் பக்கம் செல்ல வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அப்படியாப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக தன் வாழ்க்கையில் இருந்து விலகி கொள்ளுமாறும் முதலாவதாக அடியேனாகிய எனக்கும் அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
அல்லாஹு தாலா தான் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பராமரித்து கொண்டிருக்கின்றான். உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டும் இது வரைக்கும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு திருப்பத்தையோ அல்லாஹு தாலா உண்டாக்காம, படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் இது வரைக்கும் அல்லாஹு தாலா எந்த ஒரு குறையும் இல்லாத முறையில அல்லாஹு தாலா இந்த உலகத்தை சரியான முறையில நடாத்தி கொண்டு வருகின்றான். அவன் தனித்தவன். ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன். யாரின் பக்கம் அல்லாஹுக்கு தேவை கிடையாது. அவன் யாரை பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. அந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், وقال الله لا تتخذوا إلهين اثنين إنما هو إله واحد فإياي فارهبون وله ما في السماوات والأرض وله الدين واصبا أفغير الله تتقون فما بكم من نعمة فمن الله. மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா தன்னை பத்தி அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வே கூறுகின்றான், லா தத்தஹிது இலாஹைன் இஸ்னைன். ஒருத்தருக்கு பதிலாக வணங்குறதுக்கு இரண்டு இறைவன் இருப்பதாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்பவன் ஒருத்தன் தான். ஃபஇய்யாய ஃபர்ஹபூன். எனவே அவனை நீ பயப்படுங்க. வலஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி வலஹுத்தீன் வாசிபா. மேலும் அல்லாஹு தாலாவுக்கு தான் வானம் பூமி அதில் உள்ள அனைத்து விடயங்களும் அல்லாஹுக்கு சொந்தமானதாக இருக்கே. அஃபகைரல்லாஹி தத்தகூன். அல்லாஹ் தவிர வேறு யாரை சரி நீங்க பயப்படுகின்றீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்டுட்டு சொல்றான், ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களுக்கு தந்த அருக்கொடைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து முன்னால வச்சாலும் நீங்க நினைக்கிறீங்களா தண்ட கெட்டித்தனத்தால தண்ட முயற்சியால நான் அடைஞ்சேன் என்று நினைக்கிறீங்களா? ஃபமின் அல்லாஹ். அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்க ஒரு நாளும் மறந்துட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா படைத்தவனாக இருக்கின்றான். முழு 7 வானங்களையும் அல்லாஹ் தான் படைச்சு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், அஅன்தும் அஷத்து ஹல்கன் மிஸ் ஸமா பனாஹா ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா. அல்லாஹ் கேட்கின்றான், படைப்பில் மிகவும் உறுதியான படைப்பு நீங்களா அல்லது நான் படைச்சிருக்கக்கூடிய அந்த வானமா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா. அதனுடைய முகத்தை உயர்த்தி வச்சு அல்லாஹ் தஆலா அதை அழகான முறையில் நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுகின்றான், அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فتور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. மேலான அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த 7 வானத்தின் தட்டு தட்டாக படைச்சிருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றான். அந்த வானத்தில் ஏதாவது குறைகள் இருக்கின்றதா என்பதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு தடவை இல்ல பல தடவை அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல இருந்து ஏதாவது குறைகளை பார்க்கறதுக்கு நீங்க மீட்டி மீட்டி உங்களோட பார்வைகளை பார்த்தாலும் உங்களோட பார்வை உங்களுக்கு இழிவான நிலைமையில தான் உங்களை வந்து அடைமொழிய அல்லாஹ்வுடைய படைப்பில எந்த விதமான குறைகளும் உங்களை காண முடியாது என்பதாக அல்லாஹ் சூரத்துல் முல்க் அல்லாஹ் தஆலா அதுல பேசுகின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் வானத்தை பற்றி பல ஆயத்துகள்ல குர்ஆன்ல பேசிக்கொண்டிருக்கிறான். அல்லதே خلق السماوات بغير عمد ترونها. நீங்க பார்க்கக்கூடிய இந்த வானத்தை நான் எப்படி படைச்சிருக்கின்றேன்? எந்த ஒரு தூணும் இல்லாம படைச்சிருக்கின்றேன். யாருக்கு ஏலும்? நாங்க சின்ன ஒரு சாதாரணமான ஒரு குடிசையை கட்டுவதாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? ஒரு தூணை வச்சுதான் நாங்க கட்டுகின்றோம். இவ்வளவு பிரமாண்டமான அதனுடைய ஆரம்பம் எங்க, அதனுடைய முடிவு எங்க, அதனுடைய நடுவு எங்கிறது தெரியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா விசாலமாக படைச்ச அந்த படைப்புக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தூணையும் கூட அல்லாஹ்க்கு இல்லை.
மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மேலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்கின்றான், வயும்சிகு ஸமாஅ அன் தகஅ அலல் அர்தி இல்லா பிஇذனி இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த வானத்தை நான் பிடிச்சு கொண்டிருக்கின்றேன். என்னத்துக்காக வேண்டி? உங்கள் மீது உள்ள அன்பினால, இரக்கத்தினால தான் நான் பிடிச்சு கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் மட்டும் இந்த வானத்தை பிடிக்கலன்னு சொன்னா, அல்லாஹ் விட்டுட்டான்னு சொன்னா, மேலான அன்புக்குரிய சகோதரர்கள், உலகத்துல யாருமே மீதமாக இருக்க மாட்டோம். ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா வானம் பூமிகளை ரெண்டையும் ஒன்றாகத்தான் வச்சிருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கா ஃபஃபதக்னாஹுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்தையும் பூமியை நாங்க ரெண்டையும் ஒன்றாக இணைத்து வைத்திருந்தோம். பின்னால நாங்க அது ரெண்டையும் ஃபஃபதக்னாஹுமா, அவ ரெண்டையும் பிரித்தோம். பிரித்து என்ன செஞ்சோம்? வானத்திலிருந்து மழை பொழிவதற்காக வேண்டியும், பூமியில இருந்து புட்பூண்டுகளை, தாவரங்களை முளைக்க செய்வதற்காக வேண்டியும் நாங்கள் அது ரெண்டையும் இரண்டாக பிரித்து காட்டியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாக்களிக்கிறான். வேளாண் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மட்டும் வானத்தை பிடிக்காம விட்டுட்டான்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யும்சிகு ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா வலஇன் ஸாலதா இன் அம்ஸகஹுமா மின் அஹதின் மின் பஅதி இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வானத்தையும் பூமியையும் நாங்க அது இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து நாங்க நகர்த்தாம வச்சு கொண்டிருக்கின்றோம். வலையின் ஜாலதா, அப்படி நகர்த்திட்டோம்னு சொன்னா, மின் அஹதின் மின் பஅதி, இதுக்கு பின்னால இத நகர்த்தாம அதே இடத்துல வைக்கக்கூடியவங்க யார் இருக்கின்றாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளவு குதிரத்துள்ளவன், அவ்வளவு சக்தி உள்ளவன், அவ்வளவு வல்லமை உள்ளவன். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த வானம் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு, இவ்வளவு இதாக அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். இது எத்தனை நாட்களால் அல்லாஹ் படைச்சிருக்கின்றான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகின்றான். அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த பைனஹுமா ஃபீ சித்ததி அய்யாம். அல்லாஹ் தஆலா இந்த 7 வானங்களையும் 7 பூமிகளையும் அல்லாஹ் தஆலா 6 நாட்களால படைச்சு காட்டியிருக்கின்றான். 6 நாட்களால அல்லாஹ் தஆலா படைச்சு காட்டியிருக்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாளும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் ஒரு விடயத்தை முடிவு செய்வான் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா அந்த 6 நாளும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. ஒரு செகண்ட்ல அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களையும் முடிவு செஞ்சிடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை முடிவு செய்வதாக நாடிட்டான்னு சொன்னா, குன் ஆகுக என்ற அந்த வார்த்தை மட்டும்தான் போதும். ஃபயகூன், அதை எப்படி ஆகணும், அல்லாஹ்வுடைய இல்மில, அல்லாஹ்வுடைய ஸாத்தில, அல்லாஹ்வுடைய கற்பனையில எப்படி இருந்துச்சோ அப்படி அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி காட்டுவான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் 7 வானங்களை 7 பூமிகளையும் அல்லாஹ் 6 நாட்களுக்காக வேண்டி தாமதமாக்கினான்னு சொன்னா, ஒரு விடயத்துல நீங்க அவசரப்படக்கூடாது, நீங்க மெதுவாக நிதானமாக நூதனமாக செய்யணும் என்கிற ஒரு விடயத்தை, பாடத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிச்சு தர்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லினான். இந்த 6 நாட்கள் எப்படி படைச்சேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இன்னொரு சூறாவுல விளங்கப்படுத்தினான். ஹாமின் சஜதாவுல சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், قل أئنكم لتكفرون بالذي خلق الأرض في يومين وتجعلون له أندادا ذلك رب العالمين. அல்லாஹ் தஆலா அந்த தொடராக அந்த ஆயத்தில் விளங்கப்படுத்துகின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியை அல்லாஹ் தஆலா 2 நாட்களாக படைச்சான். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அல்லாஹ் தஆலா பூமியை அல்லாஹ் தஆலா படைச்சு விட்டுட்டான். وجعل فيها رواسي من فوقها وبارك فيها وقدر فيها أقواتها في 4 أيام. அல்லாஹ் தஆலா 4 நாட்களால அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு மேலால மலைகளையும் அதே போல புட்பூண்டுகளையும் அதே போல தாவரங்களையும் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழகான முறையில படைச்சிட்டு, இந்த மனிதனுடைய அந்த ஆகாரத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சிட்டான். அந்த மனிதன் படைக்கப்படுறதுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய எவ்வளவு சாப்பிடுவான், எவ்வளவு இந்த மனிதன் உலகத்திலே வாழுவான் என்கிறத அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சிட்டான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த 4 நாட்களால அல்லாஹ் தஆலா முழு பூமியையும் அதுக்கு மேலால் இல்ல அனைத்து படைப்பினங்களையும் படைத்து முடித்து விட்டு, மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லினான், ثم استوى الى السماء وهي دخان فقال لها وللارض ائتيا طوعا او كرها قالتا اتينا طائعين. அல்லாஹ் சொல்கின்றான், மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வானத்தை அல்லாஹ் தஆலா படைக்கிறதுக்கு ஆரம்ப கட்டமாக புகை மூட்டலாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் பார்த்து சொன்னான், நீங்க 2 பேரும் வழிபட்டோ வழிபடாம நீங்க வாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா அழைச்சான். அது ரெண்டுமே பேசிட்டு காலத்தா அத்தைனா தாயின். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுக்கு முன்னால சொன்ன வார்த்தை, அல்லாஹ் நான் வழிபட்ட நிலைமையில நான் உனக்கு முன்னால வருகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டும் பேசிட்டு
அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஃபக்லாஹுன்ன சப்அ ஸமாவாத் ஃபீ யௌமைன் வ அவ்ஹா ஃபீ குல்லி ஸமாஇன் அம்ரஹா. அல்லாஹு தஆலா 2 நாட்களாக அல்லாஹு தஆலா வியாழனும் வெள்ளியும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த வானத்தை 7 வானத்தையும் அல்லாஹு தஆலா அழகான முறையில் படைக்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய குதரத்தை, அல்லாஹுடைய சக்தியை, அல்லாஹுடைய வல்லமையை பேச போனா பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்றான், வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமு வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத்து அப்ஹரிம் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுடைய குதரத்தை, அல்லாஹுடைய சக்தியை, அல்லாஹுடைய வல்லமையை நீங்க எழுதணும் என்பதற்காக வேண்டி முழு உலகத்துள்ள அனைத்து மரங்களையும் நீங்க பேனாவாக ஆக்கி, நீங்க கடல்ல மையாக ஆக்கி, அதுக்கு மேலால சபஅத்து அப்ஹரிம், நீங்க அல்லாஹு தஆலா இன்னும் 7 கடல்களையும் தந்து மையாக ஆக்கி நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹுடைய அத்தாட்சை பத்தி எழுதி முடிக்க இயலாது, பேசி முடிக்க இயலாது. அவ்வளவு குதரத்துள்ள, அவ்வளவு சக்தி உள்ள இந்த ரப்பை நாங்க மறந்து இன்றைக்கு நாங்க உலகத்துடைய வாழ்க்கையில மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்பொழுது அல்லாஹு தஆலா 7 வானங்களை 7 பூமிகளை 2 நாட்கள் படைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையுடைய நாள் கொஞ்சம் மீதமாக இருக்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹு தஆலா இந்த மனிதனங்கக்கூடிய அந்த ஜீவராசி அல்லாஹு தஆலா படைக்க ஆரம்பிக்கின்றான். கொஞ்ச நேரம் இருக்கி மகரிபுடைய நேரம் ஆகிறதுக்கு, வெள்ளிக்கிழமை மகரிபுடைய நேரம் முடியறதுக்கு முன்னால கொஞ்சம் நேரம் இருக்கி, அந்த நேரத்துல தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவங்கள படைக்க ஆரம்பிக்கின்றான். மனிதனை படைச்சதுடைய பாடத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அழகாக தெளிவாக விவரித்து சொல்கின்றான். இந்த மனிதர்கள் எப்படி வந்தார்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவங்களுடைய ஆரம்ப நிலைமை எப்படி இருந்துச்சு. ஒரு நிலைமை இருந்துச்சு, அல்லாஹ் சொல்றான், ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு கட்டம் இருந்துச்சு, இந்த மனிதர்கள் யார் என்று பேசுறது கூட இயலாத ஒரு கட்டம் இருந்துச்சு. ஆனா அல்லாஹு தஆலா அழகான முறையில் இந்த மனிதனை எப்படி உருவாக்கினான் என்கிற உருவாக்கத்தை அல்லாஹு தஆலா அழகான முறையில சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹு தஆலா பேசுகின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்கின்றான், வலகத் خلقنال இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா எப்படி படைச்சான் என்பதாக சொல்கின்றான். ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், களிமண்ணால அல்லாஹு தஆலா படைச்சான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அந்த மனிதர்களுடைய வம்சத்தை அல்லாஹு தஆலா அவங்களுடைய எலும்பில இருந்து அல்லாஹு தஆலா படைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹு தஆலா விந்து துளியில இருந்து அல்லாஹு தஆலா படைச்சான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த விந்து துளியாக இருந்த மனிதனை அல்லாஹு தஆலா இரத்த கட்டியாக மாத்தினான். ஃபஹலகனல் அலகத முதுகதன் ஃபஹலகனல் முதுகத இதாமா. அந்த இரட்ட கட்டியாக இருந்த மனிதனை அல்லாஹு தஆலா சதை பிண்டமாக மாத்தினான். சதை பிண்டமாக இருந்த மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அப்படியே வெளியாக்கி இருந்தான் என்றா, மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, யாரு சரி எங்களை பார்த்திருப்பாங்களா, எங்களுடைய குறைகளை, நாங்க குறைகள் உள்ளவர்களாக இந்த உலகத்துல வந்திருப்போம். ஆனா அல்லாஹ் அந்த குறையோட அல்லாஹ் எங்களை வெளியாக்காம அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அழகான முறையில எலும்ப உள்ளுக்கு அனுப்பி அல்லாஹு தஆலா எங்களோட உடம்ப எப்படி நாங்க ஆடை மூலமாக எங்களோட உடம்ப மறைக்கிறோமோ அதே போல அல்லாஹு தஆலா தோலால அந்த மனிதனை அப்படியே முழுமையான முறையில மறைச்சு சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், அல்லாஹு தஆலா அழகான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா வெளியாக்கின்றான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். படைக்கக்கூடியவன்ல மிகவும் சிறந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அந்த மனிதனை எப்படியான ஒரு இடத்துல படைச்சான். இவ்வளவு அழகான ஒரு தோட்டம் உள்ள, எந்த இடத்துல கையை வைக்கணுமோ, எந்த இடத்துல காலை வைக்கணுமோ, எந்த இடத்துல ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த இடத்துல அமைய பெறணுமோ அந்த இடத்துல அல்லாஹு தஆலா வச்சானோ. மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு அழகான ஒரு படைப்பை அல்லாஹு தஆலா எந்த இடத்துல இருந்து படைச்சான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாத்திகும் ஹல்கம் மின் பஅதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் 3 இருள்களுக்குள்ளால இருந்துதான் இந்த மனிதன் அல்லாஹு தஆலா படைச்சான். ஒரு பொருளை சும்மா நோமலா தயாரிக்கிறேன்னு சொன்னா 3 விஷயம் தேவை. ஒன்று இடம் வேணும், அடுத்தது வெளிச்சம் வேணும், அடுத்தது கருவி வேணும்.
இது மூணும் இல்லாம அழகான முறையில அல்லாஹு தாலா படைச்சிருக்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரிகளே, தாயுடைய சிசுவங்கக்கூடிய ஒரு பகுதி இருளாக இருக்கு. அதே போல தாயுடைய கற்பரங்கக்கூடிய பகுதி இருளாக இருக்கு. தாயுடைய வயிறு இருளாக இருக்கு. இந்த 3 இருள்களுக்குள்ளால இருந்து அல்லாஹு தாலா அழகான முறையில எந்த ஒரு குறையும் இல்லாம அல்லாஹு தாலா எங்களை வெளியாக்கி இருக்கின்றானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீன். இந்த மனிதர்களை நான் அழகிய தோற்றத்துல படைச்சிருக்கின்றேன். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். இந்த ஆதமுடைய பிச்சலங்களை நாங்கள் சங்கைப்படுத்திக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா சொன்ன ஒரு படைப்பு குர்ஆன்ல சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பு இருக்குமெண்டா இந்த மனிதர்கள் தான். மேலான அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, இந்த படைச்ச ரப்பு அல்லாஹ் எல்லாத்தையும் அழகான முறையில தந்து அல்லாஹு தாலா அது மட்டும் இல்ல, உலகத்துல இன்னும் பல நிஅமத்துகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்துதான் இருக்கின்றான். எந்த குறையும் இல்லாத முறையில அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை படைச்சு அது மட்டும் அல்லாஹ் விட்டு விடாம அல்லாஹு தாலா இன்னும் பல நிஅமத்துகளை கொடுத்து அல்லாஹு தாலா அழகான முறையில் இந்த மனிதர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, 2 ஆயத்துல அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்த 7 நிஅமத்துகளை பத்தி பேசுகின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், அல்லதி خلق السماوات والارض وانزل من السماء ماء فاخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر دائبين سخر لكم الليل والنهار. மேலான அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் 7 வானங்கள் 7 பூமிகளையும் படைத்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? மலையை பொழிய வைக்கின்றான். மலையின் மூலமாக அல்லாஹு தாலா فأخرج به من الثمرات, அல்லாஹு தாலா பல தாவரங்களை பல பழங்களை அல்லாஹு தாலா வெளியாக்கினான். என்னத்துக்காக வேண்டி? ரிஸ்கல் லக்கும், உங்களுக்கு ஒரு ஆகாதத்துக்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? அதை வெளியாக்கின்றான். மேலும் அல்லாஹு தாலா சொல்கிறான், வசக்கர லக்குமுல் ஃபுல்க லிதஜ்ரிய ஃபில் பஹ்ரி பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் கடல்ல போகக்கூடிய அந்த கப்பலையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு அழகான முறையில் வசப்படுத்தி தந்திருக்கின்றான். வசக்கர லக்குமுல் அன்ஹார், மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஊட்டுக்களை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? வசப்படுத்தி அழகான முறையில அது எப்படி உங்களுக்கு இசைவாக்கமாக உங்களுக்கு வெறி ஏழுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அழகான முறையில ஓடக்கூடியதாக ஆக்கி உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். மேலும் அல்லாஹு தாலா அடுத்த ஆயத்தில் சொல்கின்றான், வசக்கர லக்கும் ஷம்ஸ வல் கமர தாயிபைன் வசக்கர லக்குமுல் லைல வன் நஹார், இந்த சூரியன் சந்திரனையும் அல்லாஹு தாலா சுத்தக்கூடியதாக ஒரு நிஅமத்தாகத்தான் அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சொல்றான், இரவு பகலுங்கிறதும் உங்களுக்கு நிஅமத்தாக தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல கேட்கின்றான், குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹ் அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியா அஃபலா தஸ்மஊன். ஏ மனிதர்களே, அல்லாஹ் கேட்கின்றான், சவாலிட்டு கேட்கின்றான், இந்த இரவை நாங்க இரவாக வச்சிட்டோம்னு சொன்னா இப்ப உங்கள யார் இருக்கின்றாங்க பகல கொண்டு வாரவங்க? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்-நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ. அதே போல இந்த பகலாகவே கியாமத் நாள் வரைக்கும் வச்சிட்டோம்டா உங்கள யார் இருக்கிறாங்க இந்த இரவை கொண்டு வாரவங்க? மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எல்லாத்தையும் அழகான முறையில அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி அல்லாஹ் எல்லா நிஅமத்துகளையும் தந்திருக்கின்றான். எல்லா நிஅமத்துகளையும் தந்து சொல்லினான், மத்தா அல்லக்கும் வலியன் ஆமிக்கும், என்னத்துக்காக வேண்டி இந்த தாவரங்கள் புட்பூண்டுகளை தந்திருக்கின்றோம் உங்களுக்காக வேண்டியும், அதே போல உங்களுடைய கால்நடைகளையும் நீங்க அதிலிருந்து பிரயோஜனம் அடையணும் என்பதற்காக வேண்டியும் நான் உங்களுக்காக வேண்டியே எல்லாத்தையும் தந்திருக்கின்றேன். அந்த கால்நடைகளையும் கூட அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான், மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, வல் அன்ஆம ஹலகஹா லக்கும் ஃபீஹா திஃஉ வ மனாஃபிஉ வ மின்ஹா தஅகுலூன். அல்லாஹு தாலா சொல்கின்றான், மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கால்நடைகளையும் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக வேண்டியும் அதில் இருந்து நீங்க என்ன செய்யணும்? பிரயோஜனம் அடையணும், பலன் அடையணும் என்பதற்காக வேண்டி அதையும் உங்களுக்கு தான் நான் தந்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல பேசுகின்றான். கடைசியாக அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا, முழு உலகத்துள்ள அனைத்து படைப்பினங்களும் உங்களுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கு. وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க மட்டிட்டு பாத்தீங்கன்னா கணக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களால ஒரு நாளும் மட்டிட முடியாது, அதை கணக்கிட்டு முடிக்க முடியாது. وَآتَاكُم مِّن كُلِّ مَا سَأَلْتُمُوهُ, எதையெல்லாம் நீங்க கேட்கீங்களோ எதையெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அத்துணை விடயங்களையும் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆனா இந்த மனிதன் எப்படியாப்பட்டவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய கடைசி
இறுதியாக சொல்கின்றான், இன்னல் இன்சான் லதலூமுன் கஃபார், நிச்சயமாக இந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறுக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுகின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு என்ன நிஅமத்துகளை தராம இந்த உலகத்துல குறையோடு எங்களை அனுப்பியிருக்கின்றான். என்ன குறையோடு அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான்? எல்லாத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். முன்னால பார்த்தா கடல், பின்னால பார்த்தா வயல். அல்லாஹு தஆலா எங்களுக்கு எல்லாத்தையும் அழகான முறையில எந்த ஒரு குறையும் இல்லாத தந்திருக்கின்றான். ஆனா இந்த படைச்ச ரப்புக்கு நாங்க நேரம் கொடுக்கறதுக்கு எங்களால எவ்வளவுக்கு நேரம் கொடுக்கின்றோம்? நாங்க இந்த ரப்பை நாங்க எந்த அளவுக்கு பேசுகின்றோம்? நாங்க அல்லாஹ்வை நாங்க எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கின்றோம்? மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக வேண்டி நாங்க எந்த நேரத்தை ஒதுக்கி நாங்க மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்திருக்கின்றோம்? தொழுகைக்காக வேண்டி, அமல் இபாதத்துக்காக வேண்டி, திக்ர் செய்யறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை நாங்க ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி குர்ஆனை நாங்க எவ்வளவு நேரம் எடுத்து டைம் எடுத்து நாங்க ஓதிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் எந்த ஒரு குறையும் இல்லாத நிலைமையில இந்த உலகத்தில் எங்களை அனுப்பி, அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அழகான முறையில அந்த மனிதனுக்கு எந்த விதமான முறையில குறை இல்லாம அல்லாஹ் தந்தவன். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா குலிகத் லக்கும் வ அன்தும் குலிக்தும் பில் ஆகிரா. உலகம் படைக்கப்பட்டது மனிதர்களுக்காக வேண்டி, மனிதர்கள் படைக்கப்பட்டது என்னத்துக்காக வேண்டி? ஆகிரத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை திருப்தி அடையிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்திலே இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த ரப்புக்காக வேண்டி கொஞ்ச நேரம் ஒதுக்கி, கொஞ்ச நேரம் அல்லாஹுக்காக வேண்டி ஒதுக்கி நேரத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பொருத்தத்தை அடையிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கு. நாங்க அவ்வளவு பிஸி, அவ்வளவு வேலை என்று சொல்கின்றோம். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கேட்கின்றேன், இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் யாரும் டைம் இல்லைன்னு சொல்ல இயலாது. கபூர்ல வாழக்கூடிய மனிதர்கள் தான் சொல்லணும், எங்களுடைய வாழ்க்கை தந்த ஆயுள் காலம் முடிஞ்சிட்டு நாங்க தந்த காலத்தை கழிச்சிட்டு வந்துட்டோம் என்பதாக அவங்க தான் சொல்லணும். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துல வாழக்கூடிய யாரும் சொல்ல இயலாது. நேரம் இல்ல, எனக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்ல, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு நேரம் இல்ல, அல்லாஹுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு போய் தொழுகிறதுக்கு எனக்கு நேரம் தரதில்லை, எனக்கு வேலையாக இருக்கு, எனக்கு தொழிலாக இருக்குங்கிறது யாரும் எந்த ஒரு காரணத்தை சாட்டு போக்க யாரும் அல்லாஹுக்கு முன்னால முன்வைக்க இயலாது. எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஐவேளை தொழுகை. அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் 50 நேர தொழுகை தந்த மாதிரி அல்லாஹ் தந்திருந்தானண்டா, மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும், எவ்வளவு பாரமாக இருந்து அல்லாஹ் லேசிப்படுத்தி இலவுபடுத்தி அல்லாஹு தஆலா எங்களுக்கு 5 நேர தொழுகை தந்திருக்கான்னு சொன்னா, அதுக்கு ஏன் எங்களுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு இயலாம? என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க முதலாவது கை வைக்கிறது தொழுகையுடைய நேரத்தை அப்படியே நாங்க மறந்து விடுறதுதான். சோதரிகள் வெறும், தொழில் வெறும், அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு 2 அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை, கடைகளை, துறவுகளை அல்லாஹு தஆலா தர ஆரம்பிப்பான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாங்க மறங்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் ஓதின மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு தரப்பட்ட எல்லா நிஅமத்துகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் தரப்பட்டிருக்கின்றது. மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், அதே நியமத்தை தந்தத்தை வச்சு மனிதன் அனுபவிச்சு அல்லாஹ்விட்ட அவன் அடைஞ்சு கொண்டிருப்பான். பிறகு அல்லாஹு தஆலா மறந்து அவன் நன்றி கெட்டவனாக மாறிடுவான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கொஞ்ச கால வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய முடிவு நல்லதாக அமையணும், நாங்க அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போகணும், அதுக்காக வேண்டித்தான் நாங்க அந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் ஓதின மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹாமீம் சஜதாவுல அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை கொண்டு வருகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு. ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் தான் என்று சொல்லி அந்த மனிதன் உறுதியான முறையில வாழ்கின்றாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வை மறக்கிறதுக்கு தயார் இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி நேரங்களை காலங்களை கொடுத்து உறுதியான முறையில வாழ்றாரா, அல்லாஹு தஆலா சொல்றான், அவருடைய கடைசி நிலைமை சந்தோஷமாக ஆனேன். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவருடைய கடைசி சந்தர்ப்பத்தில் இறங்குவாங்க. இறங்கி சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க போகக்கூடிய அந்த மர்மையோட ஒவ்வொரு கட்டங்களை நீங்க பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, உலகத்தில் விட்டுட்டு போகக்கூடிய பிள்ளைகள் குடும்பம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்பதாக நபிமார்கள் அவருக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு நன்மாராயமா சொல்றாங்க, வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நாங்க உங்களுக்கு நன்மாராயம் சொல்றோம் என்பதாக சொல்கின்றாங்க.
மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமில்ல, அந்த மலக்குமார்கள் பேசுகின்றார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க நண்பர்களாக இருக்கின்றோம், உலகத்திலே வாழ்க்கையிலும் உங்களுக்கு நாங்க நண்பர்கள், அதே போல மர்மையுடைய கட்டத்திலேயும் நாங்க உங்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றோம், உங்களுக்கு எது விருப்பமோ சொர்க்கத்திலே நீங்க அழகான முறையில் இன்பத்தை அனுப்பிச்சு கொண்டிருங்க என்பதாக அந்த மலக்குமார்கள் எவ்வளவு அழகான பஷாரத்தை, நன்மாராயத்தை இந்த அடியானுக்கு சொல்றாங்க. அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை, அல்லாஹ் என்று வாழ்ந்த மனிதர் அவருடைய இறுதி கட்டத்தை அல்லாஹு தாலா கண்ணியமான முறையில அல்லாஹு தாலா நன்மாராயத்தை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் கண்ணியமான முறையில் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றான். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மறந்து வாழ்ந்த மனிதரை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், எந்த விதமான முறையில இப்படி ஒரு வரவேற்பு இல்லாம அல்லாஹு தாலா ரொம்ப கேவலப்பட்ட நிலைமையில, கை செய்தப்பட்ட நிலைமையில அந்த மனிதனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு அதிகமான ஜனாசாக்களுடைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை பார்த்து எங்களோட உள்ளத்துல படிப்பின வரும், எனக்கும் இப்படி ஒரு கட்டம் ஒன்று இருக்கின்றது, நானும் இந்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கிறது, நான் இதுக்காக வேண்டி என்ன அமல்களை தயாரிச்சிருக்கின்றேன் என்பதாக நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல ஆழமான முறையில நாங்க பதிவு வைக்கும். அதுக்காக வேண்டிய ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு நேரங்களை, ஒவ்வொரு இலக்கையும் நோக்கத்தை நாங்க இதுக்காக வேண்டிய நாங்க பயணம் செஞ்சு கொண்டிருக்கணும். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹு தாலா எதிர்பார்த்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். நாங்க அழகான முறையில அல்லாஹ் திருப்தி அடைஞ்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை இந்த உலகத்துல இருந்து நாங்க அடைஞ்சு படைச்ச அல்லாஹுடைய திருப்தி அடைஞ்சு சொர்க்கத்துல அடையக்கூடிய கூட்டத்துல அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அதே போல அல்லாஹு தாலா அல்லாஹுடைய திருப்தியை அடைஞ்சு அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தை அடைஞ்சு அல்லாஹுடைய அந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இறுதி கட்டத்தை அல்லாஹு தாலா விருப்பமான முறையில உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிஞ்ச வண்ணமாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத். فبارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أجل الله يغفر لكم أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالآيات والقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
محمد وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم أجمعين، وفاطمة سيدة النساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبه. الله الله أصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات، برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وإنهاء عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم.